அம்மா தட்டத்தாமா, பெத்தம்மானா பசிச்ச வயிறுக்கு சோறு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாடி, பசிச்ச வயிறுக்கு சோறு போடலாம். ஆனா பசிக்கிற மனசுக்கு அங்க என்ன பிரச்சனையோன்னு என் மனசு கடந்து பதறிக்கிட்டு இருக்குடி. சாப்பிடுறாளாம் சாப்பாடு. மா, நாங்க இருந்தா அத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்கம்மா. நான் என்ன பண்றது? அதான் நான் இங்க வந்துட்டேன். நான் இங்க வந்துட்டா தானே அங்க அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்நேரம் அவங்க சாப்பிட வச்சிருப்பாங்கல்ல. தட்ட கொடு. அப்போ நீ அங்க இருந்து கிளம்பி வந்துட்டியா? நீ அங்க இருக்க கூடாதுன்னு சம்மந்தி சொன்னாங்களா? உடனே நீ அங்க இருந்து கிளம்பி வந்துட்டியா? ஏண்டி மாப்பிள்ள ஒண்ணு சொல்லலையா? பச்சை மிளகாவை அரைச்சு போட வேண்டியதானே. ஏன் காய்ச்ச மிளகா போட்ட? எரியுது பாரு. எரியும் தாண்டி, ஏன் வயிறு எரியுது. பாத்தி அடி பாவியா, நீ பண்ண காரியம் சக்தியை கொண்டு வந்து எங்க வச்சிருக்கு பாரு. தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டியேடி. பாரு, மொத்தமா பெட்டியை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. இவளை இந்த கோலத்துல பாக்குறதுக்கா நான் அந்த பாடுபட்டேன். ஐயோ கடவுளே, ஏன் பையங்களை இப்படி போட்டு வாட்டி வதைக்கிற? ஏய் பாருடி உன் தங்கச்சிய பாரு. அவ மனசுல அவ்வளவு கஷ்டம் இருந்தா கூட நாம வருத்தப்படக்கூடாதுன்னு எப்படி நடிக்கிறான்னு பாரு. ஐயோ முருகா, என் பொண்ணுங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு. எல்லாம் உன்னால தாண்டி. பாவி, ஏன் இப்படி பண்ண? என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? அடிக்காதம்மா. இவ பண்ண வேலைக்கு என்ன சோத்துல விஷத்தை கொடுத்து சாவடிச்சிருக்கலாம். ஏமா அப்படி புலம்புற? அவளால என் வாழ்க்கையில ஒண்ணு கேட்டு போகல. நீ பேசாம இரு. கெடுக்கலையா? அப்ப எதுக்காகடி நீ இங்க வந்த? போச்சுடி, போச்சுடி சக்தி. இந்த ஊர் உலகம் இனி என்னெல்லாம் பேச போகுதோ. இப்படி பண்ணிட்டாளேடி இவ. நீ சும்மா இருக்க மாட்டியா? எதுக்குமா நீ அவளே பழி சொல்லிக்கிட்டு இருக்க? அவ செஞ்சது அவளுக்கு நியாயம்தான். அவ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் என்னால தெளிவா ஒரு முடிவெடுக்க முடிஞ்சது. அவளுக்கு நான் தேங்க்ஸ் தாம சொல்லணும். அவளால எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. சரியா? ஏ பொம்பளைங்கன்னா ஆம்பளைங்களை நம்பிதான் ஆகணுமா? ஆம்பளைங்க இல்லைன்னா ஒரு கவலம் சோறு நம்ம தொண்டை குழியில இறங்காதா என்ன? ஏ இப்ப நான் சாப்பிடலையா? நீ தனியா நின்று தானே எங்களை வளர்க்கிற. என் பேர்ல மட்டும் சக்தி இல்லம்மா, என் மனசுலயும் இருக்க. ஐயோ கடவுளே, என்ன வார்த்தை நீ சொல்ற? நீ 3 பொம்பளை பிள்ளைங்களை தனியா வச்சுக்கிட்டு நான் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு தெரியுமாடி? இன்னைக்கு நீங்களும் அப்படியே நிக்கிறத பார்த்தா நான் என்னடி பண்ணுவேன்? உங்களை பத்தி நான் என்னென்னலாமோ கனவு கண்டு வச்சிருந்தேன். இப்ப எல்லாமே ஒண்ணும் இல்லாம போச்சு. கட்டி கொடுத்த 2 பொண்ணுங்களையும் இப்படி வீட்டுக்குள்ள வச்சிருந்தா ஊர் ஜனங்க என்ன காரி துப்புவாங்கடி. ஆம்பளை துணை இல்லாம வளர்ந்த பிள்ளைங்க இப்படிதான் இருக்கும்னு ஊர் உலகம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. நீயாச்சும் மாப்பிள்ளையோட நல்லா வாழ்ந்துருவேன்னு நினைச்சு கற்பனை கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தேனேடி. கடைசியில எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ஐயோ ஐயோ. அம்மா தயவு செஞ்சு அழாதீங்கம்மா. என்ன என்னடி பண்ண சொல்ற? என்னங்க சாப்பிடுங்க. அத்தை நல்லா இருக்கா? என்னங்க
பாத்துமா. அம்மா தண்ணி குடிமா. இந்தாங்க. பூஜா, ரங்கநாயகி நேத்தி மத்தியானம் சாப்பிட்டவ. நீ வந்ததுக்கு அப்புறம் தாம இப்ப சாப்பிட்றா. ஆண்டவன் அத்தைக்கு ஒண்ணுன உடனே என்னை எப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டான் பாத்தீங்களா? இனிமே அத்தைய நல்லா பாத்துக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. ஆமா அண்ணி, 1000 தான் இருந்தாலும் ரத்த பந்தங்கிறது இதுதான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நேத்து முழுக்க நீங்க சாப்பிடாம இருந்தீங்க. இன்னைக்கு பூஜா லைட்டா சாதத்தை குழைய வச்சு பருப்பை மைய வேக வச்சு அதுல அப்படியே நெய்ய விட்டு உங்களுக்கு நல்லா ஜீரணமாகற மாதிரி என் பொண்ணு கொடுத்துருக்கா. அத்தை, உங்களுக்கு பருப்பு சாப்பாடு பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுவும் இப்ப நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிறப்ப இந்த மாதிரி எண்ணெயை விட்டு பருப்பு சாதம் சாப்பிடுறப்ப ரொம்ப நல்ல எனர்ஜி கொடுக்கும். நல்லா இருக்குல்ல? அம்மா சாப்பிடுறதே இப்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற சரண்யா? இது எங்க கடமை. 1000 தான் பிரச்சனை இருந்தாலும் அத்தைக்கு ஒண்ணுனா பூஜாவால தாங்க முடியுமா சொல்லு? ரங்கநாயகண்ணி வீட்டுக்கு வான்னு ஒரு போன் போட்ட உடனே மறு வார்த்தை பேசாம நாங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம்ல. நல்ல நேரம் நாங்க வந்ததும் அந்த சக்தி வெளியே போயிட்டா. இவ்ளோ நேரம் சாப்பிடாத எங்க அண்ணி பூஜா வந்ததுக்கு அப்புறம் தானே சாப்பிடுறாங்க. என்னமா அது? நீங்க பூஜாவால ஒண்ணு சாப்பிடல, சக்தியால தான் சாப்பிட்டு இருக்கீங்க. என்னடா உளர்ற? என்ன நீ வெற்றி இப்படி எல்லாம் பேசுறான்? சக்தி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? எங்க அம்மா சாப்பிடணுன்றதுக்காக மட்டும்தான். அவ மட்டும் போகாம இருந்திருந்தா இதோ இருக்காளே பூஜா, இவ என்னதான் நெய் ஊத்தி பருப்பு சாதம் கொடுத்தாலும் என்னம்மா நீங்க சாப்பிட்டு இருப்பீங்களா? சக்தி உங்களுக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியே போனா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் சக்தி சொத்திங்கிற? இங்க பாரு, இனிமே அவ பேர் இந்த வீட்ல யாருமே சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். ஏய், அவ பேரை கேட்டாலே எனக்கு அவ மூஞ்சி தாண்டா ஞாபகத்துக்கு வருது. அவளும் அவ தெத்த பல்லும். நிம்மதியா இந்த வீட்ல எனக்கு இருக்கவே விடக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? அவளை பத்தி இனிமே யாருமே பேசாதீங்க. மா என்னம்மா பேசுறீங்க? சக்தி என் பொண்டாட்டிமா, அவளை பத்தி எப்படிமா பேசாம இருக்க முடியும்? இதே வீட்ல அவ என் கூட வாழ்ந்திருக்கா. அடேங்கப்பா, அப்படி என்ன வாழ்ந்து கிழிச்சிட்டா பெருசா? எல்லார் நிம்மதியும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டா. ஆளுங்களெல்லாம் பிரிச்சு வேற விட்டுட்டா. இத தவிர உன் பொண்டாட்டி வேற என்ன பண்ணாலாம்? மா, வேற யாரையும் சக்தியை பத்தி என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க. இந்த வீட்ல யாருக்குமே சக்தியை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஓ, உன்னை அந்த அளவுக்கு மாத்தி வச்சுட்டாளா? டேய் இங்க பாரு, கட்டாயப்படுத்தலாம் உன்னை இங்க யாரும் இருக்க சொல்லல. இப்பவே எனக்கு ஒரு முடிவை சொல்லு. உனக்கு உன் அம்மா வேணுமா இல்ல உன் பொண்டாட்டி வேணுமா? நீ இப்பவே முடிவு பண்ணி சொல்லு. என்ன ரங்கநாயகி, என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? எதுக்கு இப்ப இதெல்லாம்? நீங்க சும்மா இருங்க. அவன் முடிவு பண்ணி எனக்கு சொல்லணும். சொல்றா. பூஜா இங்கதான் இருந்தானா அத்தைக்கு நீ மட்டும்தான் பாதுகாப்பா இருக்க முடியும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெற்றி உன்னதான் கேட்கிறேன், பதில் சொல்லு. எனக்கு நீங்க தான் முக்கியம்.
நான் தான் தப்பு பண்ணிட்டேன் பூஜா. அவ பேச்ச கேட்டு உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. எப்படி என் மனச மாத்தி வச்சிருக்கா பாரு. சாரி பூஜா. அத்தை அதெல்லாம் விடுங்க அத்தை. நான் எப்பவோ மறந்துட்டேன் அத்தை. விடுங்க. அண்ணி, அதெல்லாம் என்னால மறக்க முடியல அண்ணி. மறக்கிற மாதிரியா செஞ்சீங்க? என் மக ஜெயிலுக்கு போன உடனே என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனப்போ என்ன நீ பண்ணீங்க நீங்க? மா இப்ப எதுக்குமா இதெல்லாம் ஞாபகப்படுத்துற? அடியை சொல்றத கேளுடி. அண்ணி துப்பாக்கி எடுத்து டுப்பு டுப்புன்னு சுட்டாங்கடி. தெய்வாதீனமா ஒரு குண்டு கூட என் மேல படல. இல்லனா என்ன புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும் தெரியுமா? மனசு சொல்றத கேட்டுட்டு புத்தி சொல்றத கேட்க நான் மறந்துட்டேன். அதெல்லாம் என்னோட தப்புதான். இனிமே நடக்கிறது நடக்கட்டும். எல்லாம் நல்லதா தான் நடக்க போகுது. அம்மா முதல்ல மாத்திரையை போடுமா. மாத்திரெல்லாம் வேணாடி. அதான் பூஜா வந்துட்டால. இப்ப என் மனசும் உடம்பும் கொஞ்சம் தெம்பான மாதிரி இருக்கு. அதை தூக்கி குப்பையில போடு போ. ஏய் சரண்யா, என்ன நீ தூக்கி போட சொன்னா உடனே போயிடுவியா? நல்ல ஆள் நீ. குடு. குடுக்கறவங்க கொடுத்தாதான் அத்தை சாப்பிடுவாங்க. அத்தை இந்தாங்க அத்தை சாப்பிடுங்க. டாக்டர் கொடுத்துருக்காருல, நீங்க வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க இத புடிங்க. இனிமே நான் தான் உங்களுக்கு எல்லா மாத்திரையும் கொடுப்பேன். சாப்பிடுங்க. சரண்யா பார்த்தல, நான் கொடுத்த உடனே வேண்டான்னு சொல்லவே இல்ல. சக்தி சொன்னது உண்மைதான் போலயே. இந்த பூஜை இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. அம்மாவுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? இவங்க இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம். நீ தயவு செஞ்சு போயிருமா. உன்னை கையை எடுத்து கும்பிடுற. நீ இந்த வீட்டை விட்டு சொன்ன மாதிரியே உன்னை கிளீன் போல்ட் ஆக்கிட்டேன் பார்த்தல. இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் கேள்விகள் இருக்கு யமுனாக்கா. எல்லா கேள்விகளுக்கும்
ஒரே பதில் தான், ஒத்த பதில். என்ன கேள்வி? சொன்னனே, நிறைய கேள்விகள். அப்படியா? என்ன பதில்? அந்த ஒத்த பதில் என்ன? நான் யாரு, நான் என்ன வாங்கணும்னு அம்மா நினைச்சாங்க. ஐஏஎஸ். சக்தி ஐஏஎஸ். எஸ், ஐஏஎஸ். அத நான் ஏன் விட்டு கொடுத்தேன்? வெற்றிக்காகவா? ம்ஹும். இல்லக்கா, வெற்றி என்ன படிக்க வேண்டான்னு சொல்லல, சொல்லவும் மாட்டாரு. அம்மாவோட கனவு கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கனவா மாறுச்சு. ஐஏஎஸ் ஆசை பெரியா மாறி என் மனசு முழுக்க நிரம்பி இருந்துச்சு. என் லட்சியம் ஐஏஎஸ். பொண்ணுங்களை பெத்ததுக்காக அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு அழுத்திருப்பாங்க, எவ்வளவு நாள் தூங்காம இருந்திருப்பாங்க. அந்த கோவத்துல வந்த வைராகியம் தான் நாம என்ன ஆகணும்னு அம்மா முடிவு பண்ணதா. அப்பா விட்டுட்டு போனதும் எந்த பொண்ணுங்களை கேவலமா நினைச்சு விட்டுட்டு போனியோ அந்த பொண்ணுங்க உன்னை அப்பான்னு அழைக்க மாட்டாங்களான்னு உன்னை கேங்க வைக்கிறேன்னு அம்மா மனசுக்குள்ள வந்த கோவம்தான் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைய, நம்ம எட்ட வேண்டிய தூரம், அதை நான் மறந்துட்டேன் யமுனக்கா. சராசரி வாழ்க்கைக்காக அம்மா பட்ட வலிய நான் மறந்துட்டேன். சராசரி வாழ்க்கை கூட எனக்கு கை கூடல. என்னையும் என் 3 பொண்ணுங்களையும் அனாதையா விட்டுட்டு நீ போன. என்னை என் 3 பொண்ணுங்களையும் வளர்த்து காட்டுறேன்னு மனசு முழுக்க வலியோட கண்ணீர் வழிய அம்மா போட்ட சபதத்தை நிறைவேத்தாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சா அசிங்கமா இருக்குக்கா, ரொம்ப தப்பா இருக்கு. சக்தி, நீ ஐஏஎஸ் ஆகணும். இங்க பாரு, நான் உன் கூட இருக்கேன். உன்னால முடியும் சக்தி. நீ நினைச்சா அது முடியும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மனச கட்டி போட்டுட்டு படி. அதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னால முடியும். அம்மா கனவு நிறைவேறும். நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன்க்கா. நான் ஐஏஎஸ் ஆகாம விட மாட்டேன். அம்மா பட்ட அவமானத்துக்கும் வேதனைக்கும் ஒரே மருந்து நான் ஐஏஎஸ் ஆகிறது தான். நான் முடிவெடுத்துட்டேன். கார்த்திக் சார் நல்லவர் தான்க்கா, தப்பான ஆள்லாம் எதுவுமே கிடையாது. நல்லவர்னா என்ன மாதிரி? கார்த்திக் சார் எந்த தப்பும் பண்ணலக்கா. ரங்கநாயகி அத்தை, புஷ்பா, பூஜா எல்லாருமே சேர்ந்துதான் பிளான் பண்ணி அவரை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. நீதிமணி நல்லவரா கெட்டவரா? அதாண்டி நாம பிறக்க காரணமா இருந்தாரே நம்ம அப்பா, அந்த நீதிமணி நல்லவரா கெட்டவரான்னு கேக்குறேன். புரியல. புஷ்பா பேச்ச கேட்டுதானே நீங்க என் பொண்ணுங்களே இல்ல மீனாட்சி பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனாதையா விட்டுட்டு போனாரே, அந்த ஆளு நல்லவரா கெட்டவரா? எதுக்குக்கா இப்போ அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நீதிமணி தப்பானவர்னா கார்த்தியும் தப்பானவர் தான். நீதிமணி நல்லவர்னா கார்த்தியும் நல்லவர் தான். அக்கா, அந்த ஆள் கூட கார்த்திக் சாரை கம்பேர் பண்ணாத, அது தப்பு. ஆமா, தப்புதான். கம்பேர் பண்றது தப்புதான். ஏன்னா நம்மள பெத்தவனை விட என்ன கட்டிக்கினவன் ரொம்ப தப்பானவன் சக்தி.
அந்த வலி உனக்கு புரியாது, உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. வெற்றி நல்லவர் தான், அதனால்தான் அந்த வலிய உன்னால உணர முடியாத சக்தி. எப்படி இருக்கும்னு தெரியுமா? முள்ளு மாதிரி உள்ள குத்தும் சக்தி, உயிர் போற மாதிரி குத்தும். அத நினைச்சாலே எனக்கு சொல்ல தெரியல சக்தி. அந்த வலிய சொல்லி புரிய வைக்க முடியல சக்தி, சொல்ல முடியல.